அன்பான இனிய உறவுகளுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போயிருதுங்க, நின்று போகுதுங்க, முடிஞ்சில்லைங்க. நிச்சயதார்த்தம் அதாவது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வந்தேன். எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு தான் எல்லோரும் வர்றாங்க. வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஏப்பா சேரா, என்ன இடம்னு எதுவும் பார்க்க மாட்டியா? என்ன நீ அப்படி பார்த்துருக்குற? நல்லா பொண்ணு பார்த்துருக்க பாரு. முன்ன பின்ன எப்படி நல்லவங்களா? எதுவும் நீ பார்க்குறது இல்லையா? அப்படி இப்படின்னு கத்துறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. வந்தாங்க, பேசுனாங்க. அண்ணன் தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இல்லைன்னா நாங்கள் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா போயிட்டு அங்கே அவங்க அத்தை பக்கத்தில் உட்காடுறாங்க. பார்க்குறாங்களா, என்னடி என்ன உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, இருங்க காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்களா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கல. கார்த்திகா வந்துட்டு, அம்மா இருமா, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நிலா அப்படிங்கிறாங்க. உடனே கிச்சனுக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டாடுறாங்க. எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்களே, அண்ணா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்காரு, நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவார் இல்லையா அப்படின்னு சொன்ன கையோட, அந்த சேரனுக்காகத்தான் நாங்களே வந்தோம், பரவாயில்ல நீ சொல்கிறதும் நியாயம்தான், அந்த தம்பிக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியை வாங்கி குடிக்கிறாங்க. இங்கே அனீஸ் பையன் என்ன பண்ணுறான், வர்ற வழியிலே என்னை இறக்கி விட்ருங்க, எங்கள் வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வர்ற வழியில் அவர் இறங்கி போயிடுறாருங்க. இவங்க இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே இதே கதையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் பாவம் உண்மையிலே ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. வானதி என்ன பண்ணுது, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்ல பொண்ணு கிடைக்கும், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கார்த்திகாவும் அதே தான், ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இப்படி அவசரப்பட்டு போய் விழுகக்கூடாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சேரன் மேலே மட்டும் அவ்வளோ ஒரு நம்பிக்கை பாசம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த வீட்டிலையே சேரன் மட்டும்தான் நல்ல பையன், அவனுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், அப்புறம் ஏன் பொண்ணை மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டிங்களா அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு நிமிடுறாங்க. நீலா உடனே அடக்குறாங்க. ஏங்க சும்மா இருக்க மாட்டிங்களா, அவங்களே இப்போ தான் சந்தோஷமாக ஒன்று சேர்றாங்க, அவங்ககிட்ட போயிட்டு மறுபடின்ட்டு அந்த பொண்ணை விட்டு கொடுத்ததுனால தானே 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு, விட்டு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை, பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. அது சரி, அவங்கவுங்க காதல் பிரிஞ்சா தானே அவங்கவுங்களுக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும், உனக்கு என்ன தெரிய போகுது, நீ தான் கல் மனசை வச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அடுத்து எல்லாரும் பார்த்தா அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்துகிறாங்க சேரனுக்கு. விடுங்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், புரோக்கர்கிட்ட சொல்லி இன்னொரு கல்யாணத்துக்கு இன்னொரு பொண்ணை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு நம்மளும் அங்கே போகணும், அவங்களும் இங்கே வரணும், அப்படி பார்ப்போம்னே, இன்னொன்று புருஷன் இருக்கிற பொண்ணை பார்க்க வேணானே அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. உடனே வராங்க வானதி. இங்கே பாருங்கள், நீங்கள் பறக்க வேணாம், அவசரப்படாதீங்க, பொறுமையாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்களாம் சொன்னோம்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொன்ன கையோட பாண்டியன் பார்க்குறாரு. என்னது நாங்களா சொன்னோமா, நீ என்ன சொன்ன அண்ணன்ட்ட அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு வானதி சொல்ல போகுது. சேரன் உடனே, இல்லைப்பா நீ விடு, நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு தடுக்கிறாரா. இல்லைண்ணே நான் சொல்லியே தீருவேன் அப்படின்ட்டு, மன்னிச்சுக்க பாண்டியா, இந்த மாதிரி நிச்சயம் அவசரமாக அறக்க பறக்க நடந்த காரணமே நான் தான் அப்படிங்கிறாங்களா. நீயா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, நான் தான் உங்கள் அண்ணன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு சொன்னேன், அதனால தான் இப்படி பண்ணியிருப்பார் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. கோவம் செம்ம கோவம் வருது அப்படியே பாண்டியனுக்கு. ஏய் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அறைய போகிறாரு. டே பாண்டியா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நிலா சோழன் 3 பேருமே அடக்குறாங்க. அவங்க வந்தவங்க, டே என்னடா இப்பெல்லாம் கை நிட்டுறீங்க, உங்கள் வீட்டுக்கெலாம் ஒரு பொண்ணு வருது பாரு, அப்பா நல்ல வேலை என் பொண்ணு இங்கே வரல அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரா. விடு பாண்டியா, நான் ஏதோ சொல்லிட்டேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேலே அனீஸ் வராரு. பையா அப்படின்ட்டு, வா வா வாப்பா, என்ன வீட்டில் இறங்கிட்டு மறுபடியும் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் தாங்க வந்துடுறாங்க. அங்கே வீட்டுக்கு போய் சொன்னேன் சந்தாக்கிட்ட, அந்த பிள்ளைக்கு மனசே கேட்கல, ஐயோ வீடே குடும்பமே உடஞ்சி போயிருப்பாங்க, வாங்க நம்ம போய் ஆறுதல் சொல்லுவோம்னு சொல்லிட்டு என் தங்கச்சி தான் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு பார்க்குது அந்த வானதி. கார்த்திகா அம்மா. இது யார் அப்படின்னு பார்க்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா தான் பேசுகிறா அப்படின்னு பார்க்குது. கார்த்தியா போயிட்டு வேகமாக போய் பார்க்குது. எங்கள் மாமாவுக்கு ஒரு கஷ்டம்னு ஓடி வந்து நிற்கிறீங்களே, அந்தளவுக்கு பாசமா அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்கள் அண்ணனோட வேலை பார்க்குறவங்க அந்த பையா ரொம்ப நல்லவங்க இல்லை, அதனால தான் அப்படிங்கிறாங்க. பையா நல்லவங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுறியா அப்படின்னு கார்த்தியா போட்டு உடச்சிருது. என்ன அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக போய் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன் நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, அனீஸ் பையா உங்கள் தங்கச்சியை இந்த வீட்டுக்கு கொடுப்பீங்களா, எங்கள் சேரன் மாமா ரொம்ப நல்லவர் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு
கேட்க, என்னம்மா தங்கச்சி, பையாவை பற்றி குறை சொன்னால் என் நாக்கு என்ன ஆகும், அழுகி போயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்ல பையா அப்படின்னு சொன்னகையோட, என்னப்பா கார்த்தியா அப்படின்னு படபடப்பா சேரன்னு கேட்க, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு, நீங்கள் சொல்லுங்கள் சந்தா, உங்களுக்கு எங்கள் மாமாவை கட்டிக்க சம்மதமா அப்படின்னு கேட்க, அவங்க அத்தையும் அவங்க பெரிய மாமாவும் என்ன பண்ணுறாங்க, எப்படியோ சேரனுக்கு கல்யாணம் ஆகிட்டா இவன் நல்லா ஃப்ரீ ஆயிடுவா, இல்லாட்டி மாமான்னு கொடுக்குறாளே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு. அதனால் அடங்கி இருக்குதுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இது இவளை போய் வடக்கத்துக்காரியா அப்படியா இப்படியான்னு 6 முழத்துக்கு நீட்டியிருப்பாங்க. ஆனால் பேசாமல் இருந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் நம்ம சந்தா வந்து பதிலே சொல்லலை, அப்படியே குனிஞ்சு வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுற பார்த்துட்டு புரிஞ்சு போகுது சோழனுக்கு, ஆஹா அப்போ மௌனம் சம்மதம் இல்லைங்க, வெக்கம் சம்மதத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா வந்து ஏதோ எல்லாம் ஒன்று தானே நிலா, வெக்கப்பட்டா என்ன மௌனமாக இருந்தா என்ன, 2 ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மௌனமாக இருந்தால் பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் வெக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நிலா மறுபடியும் பதில் பேச, அடோ மேடம் போதும், இப்போ என்ன நீங்கள் ஜெயிக்கணும் அவ்வளோதானே. ஆமாம், நான் சொன்னதான் சரின்னு சொல்லணும். சரி விட்டு கொடுக்குறோம் விடுங்க, உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆண்கள் தானே விட்டு கொடுக்குறாங்க, நானும் விட்டு கொடுக்குறேன், நீங்கள் சொன்னதான் சரி, வெக்கப்படுறதான் உண்மை சம்மதம்னு அர்த்தம், போதுமா அப்படின்னு சொல்ல, அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க நிலா. அதுக்கப்புறம் என்ன அத்தை பெரியப்பா உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. போயிட்டு நம்ம சோழனும் பாண்டியனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எல்லாருக்கும் சம்மதம் சொல்கிறாங்க. அவங்க கார்த்திகா அம்மாக்கிட்ட போய் கார்த்திகா கெஞ்சுது, அம்மா ப்ளீஸ்மா உன் பொண்ணை தான் அவருக்கு கொடுக்கல, நின்று கல்யாணம் பண்ணுவீங்கம்மா, பாவம்மா சேரன் மாமா அப்படிங்கிறாங்க. சரிடி விடுடி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குது, நமக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து நிற்கிறா பார்த்தியா, அப்போ இதை விட என்ன வேணும், பணம் காசு தேவையில்லடி, அவள் வந்து நம்மளே கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. 2 வீடும் சம்மதத்தோட, 2 வீட்டார் சம்மதத்தோட கல்யாணம் நல்லபடியாக முடியுது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு கார்த்திகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாரு. என்ன எனக்கு எதுக்கு தேங்க்ஸு, ஆமாம் எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் தான் வாக்கப்படலை. ஹலோ, நாங்கள் ஒன்றும் வாக்கப்படலை, உங்கள் அண்ணன் தான் அனுப்பி வச்சார். ஹலோ, எங்கள் அண்ணன் அனுப்பி வச்சது எதுக்காக, உங்கள் அப்பா ஆத்தா பண்ணதுனாலனே அப்படின்னு பதில் பேச அங்கே வந்துடுறாங்க நிலா. ஐயா எங்கே இருந்தாலும் சண்டையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் இவங்க தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லை நிலா இவர் தான் வம்புழுத்தாரு, எனக்கு தெரியும் இவர் தான் வம்புழுத்திருப்பாரு, ஏங்க நீங்கள் என்ன பேசுங்க வைங்க, அடுத்த வீட்டில் என்னை விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஓ கார்த்தியா வந்து உங்களுக்கு அடுத்தவங்களா, இப்போ தான் சொன்னீங்க எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க, நீங்கள் தெய்வங்க அப்படி இப்படின்னீங்க, இப்போ உடனே அடுத்தவங்கிறீங்க. ஏங்க புருஷன் பொண்டாட்டிக்க விட அவங்க வந்து இன்னொருத்தவங்க தானே அப்படி சொல்ல வந்தேன், மற்றபடி கார்த்தியா நம்ம வீட்டால் தான், கடவுள் தான் அப்படின்னு அப்படியே டக்குன்னு மாத்துறாரு. பா எப்படிங்க உங்களால் இப்படி மாத்துறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல, ஏங்க இப்போ நீங்கள் சொன்னது வஞ்ச புகழ்ச்சியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நேரடியாக உங்களை ஓட்டுறேன், உங்களுக்கு என்ன தெரியலையா அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியா என்ன பண்ணுது, நிலா ரொம்ப தான் ஓட்டாதீங்க, எங்கள் மாமா சேரனும் நல்லவர் தான், சோழனும் நல்லவர் தான், அப்படி சொல்லு அப்படின்னு சட்ட கலரை தூக்கி விடுறாங்க. போதும் உங்கள் சேரன் மாமா நல்லவர்னு வேணால் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த மாமா இருக்காரே அப்படின்னு சொன்னீங்க, எங்கள் மாமாவுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்க, குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன ஃபஸ்ட்டா புறான்னு ஒன்று கேளு என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு கேட்க, ஐயோ ரகசியத்தை அவுத்து விட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு கிளம்ப பார்க்குறாரு சோழன். உடனே காலரை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம நிலா. நில்லுங்க, எங்கே தம்பி போகிறீங்க, நின்று பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை கார்த்திகா, நான் மணி ஆயிடுச்சு எனக்கு கூப்பிட்றாங்க, எங்கே கலெக்டர் வேலைக்கு போகிறீங்களோ கையெழுத்து போடுறதுக்கு, இருங்க பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நிலா சொல்ல, கார்த்திகா கேட்குது, மாமா என்ன மாமா பஸ் ஸ்டாப்பு புறாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை கார்த்திகா, இவங்க சும்மா ஏதாவது உளருவாங்க, அவங்களுக்கு வயிற்ற பசிச்சா அப்படி தான் பக்கத்தில் இருக்கவங்கள பிறாண்டுவாங்க, நான் கிளம்புறேன் அம்மா தாயை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. உடனே நிலா சிரிக்கிறாங்க, கார்த்தியாவும் சிரிக்கிறாங்க. அப்பாடா நம்ம குடும்பமே நல்லா சிரிக்குது அப்படிங்கல பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க இந்த உரையாடலாம். அடுத்து பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா பழங்கள் பூ அது இதுன்னு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க சேரன், எனக்கு வேணாண்டா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு அப்படின்னு கேட்க, இல்லைடா நீ எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவன், நீனும் எனக்கு கொஞ்சம் கரெக்டான வயசு உள்ளவன் தான், உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் இதெல்லாம் நடந்திருந்தா ஒரு 6 மாதம் ஒரு குழந்தை உருவாயிருந்திருக்கும். அது இல்லாமல் நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கல, நான் மட்டும் எப்படிறா அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. சோழன் பார்க்குறாரு, அண்ணே விடுங்கண்ணே, நான் எப்படி கல்யாணம் பண்ணேங்கிறது தெரியாதா, நான் மட்டும் அவளை விரும்பி என்ன புண்ணியம், நிலாவுக்கு அவள் மனசில் நான் இல்லை அப்படி இருக்கல, ஏன்னா இதை பற்றி பேசிக்கிட்டு, எனக்கு நடக்கிறப்ப அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் முடியாது, உனக்கு நான் எல்லாம் அலங்காரம் பண்ணுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறாங்க நிலா. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பார்த்தா எல்லா
எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கையில பல்லவன் வந்து, அண்ணே உங்களுக்கும் ஏதாவது செட் பண்ணுமாடியே, சும்மா ரூம்குள்ளே போனதுக்கே அடித்து துரத்துனாடா, நீ வேற நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி விட்றாத, அப்புறம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிடுவா, அவளை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு நிலா சிரிக்கிறாங்க. ஆக மொத்தம் சிரிக்க சிரிக்க நம்ம நிலா கண்ணு மனசுக்குள்ள நம்ம சோழன் புகுந்துட்டாரு தானுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இது நம்மளோட கற்பனை கதை தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கலை